புரோட்டீன் ரிச் பருப்பு பணியாரம் ப்ளஸ் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. எப்பயுமே நிறைய பேர் மாவாட்டையில் அதோடு சேர்ந்து அடை மாவோ இல்லை மில்லட் தோசையோ எது ஒன்று மாவு ஆட்டி வைப்பாங்க. நான் அடை மாவு ஆட்டி வச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் அடை தோசைன்னு ஊற்றினா சாப்பிட மாட்டாங்க. மெயினாக கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அதனால் குழி பணியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஆனியன் போட்டு அது நல்லா முறுவலானோன்னே அதுக்கப்புறம் இந்த அடை மாவை ஊற்றினேன். அடை மாவு வந்து இட்லி பக்குவத்தில் வச்சுட்டு ஊற்றணும். கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மேலே மல்லித்தழை வச்சு ஒரு சைடாக திருப்பி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு சைடும் நல்லா வேக விட்டு நல்லா முறுவலாக மேலே ஃபுல்லாக முறுவலாகணும். அப்போ தான் உள்ளே வெந்திருக்கும். இது வந்து சிம்லேயே தாங்க வேக விடணும். எதுவுமே பொறுமையாக பண்ணால் டேஸ்ட்டாக வரும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அடமாவோட பக்குவம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க், அதாவது அடமாவு ரெசிபி வீடியோன்னு இருக்குது, அதை வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன். வேணும்னா போய் பாருங்கள். பிளேட்டில் வைக்கலே கிறிஸ்பி சவுண்டோடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனியன் சூப்பராக கேரமலைஸ் ஆகி சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து முறுமுறுனும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்க வந்து கார சட்னி பண்ணியிருந்தேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னமும் இப்படி தான் அடை தோசையை வந்து நான் பணியாரமாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும், கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோட்டீன் ரிச் கூட. இதுக்கு நான் வந்து வெங்காயம், புளி, வரமிளகா மட்டும் போட்டு கார சட்னி பண்ணியிருக்கேன். அதுக்கு தாளிப்பு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும்தான். இது 2 காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.